சங்கீதம் 32:10 கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. அவரையே விசுவாசித்து அவரையே நம்பிக்கையாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை போக்கிக் கொள்ளாதபடிக்கு, லோத்தை போல அந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு, அந்த சாபத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறி போகாதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு, நமக்குள்ள யாதொரு கசப்பான வேறும் தோன்றாதபடிக்கு, கலகம் உண்டாகாதபடிக்கு, தீட்டுண்டாகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவரையே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் நம்பி இருப்போம் என்று சொன்னால் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:22 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. அல்லேலூயா. ஆமா, அந்த கிருபை நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விட்டு விடாதபடிக்கு அவரிடத்திலேயே நம்பிக்கையா இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இரண்டாவது பார்க்கும்போது நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தனையில கூட தீமையான காரியத்தை நாம் சிந்திக்க கூடாது, நன்மையானதான் சிந்திக்கணும். உதாரணமாக நமக்கு விரோதமாக யாராவது ஒரு தீங்கு செய்தால் நம்ம அவர்களுக்கு திருப்பி தீங்கு செய்யாமல் போனாலும் நம்முடைய சிந்தை, இவர்கள் என்ன இப்படி பேசிட்டாங்க, இப்படி செய்துட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் கூலி கொடுங்க, அவங்க விழுகிறத நான் பார்க்கணும், இப்படிலாம் சிந்திப்பாங்க. சிலர் நினைப்பாங்க, நாளை காலையில் ஆகட்டும், அவளுக்கு 4 வார்த்தையை கேட்குறேன், அப்படி நாக்கு பிடுங்கிற மாதிரி கேட்குறேன், அப்படியெல்லாம் சிந்தித்துட்டே இருப்பாங்க. இவங்க யோசனையெல்லாம் தவறான யோசனை. நேரம் வெளுக்கட்டும், நான் யாருன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன் பார்ப்போம். இப்படிப்பட்டதான சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருந்தால் கிருபை நம்மை விட்டு விலகி போகும். அந்த கிருபை நம்மை சார்ந்து நம்மை சூழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய நன்மையான காரியத்தை தான் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கும் விரோதமான காரியத்தை யோசிக்க கூடாது என்று அநேகர் கூட்டம் கூடி 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 4 குடும்பத்துல சேர்ந்தாங்கன்னா கூட்டத்தில் சேராத 5வது குடும்பத்தை குறித்தே ஏதாவது யோசித்து கொண்டிருப்பாங்க தவறாக. அல்லேலூயா. அப்ப நம்ம சிந்திக்கிறது எல்லாமே பாசிட்டிவா சிந்திக்கணும், நெகட்டிவான காரியங்களை சிந்திக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு ஆள் ஒரு நன்மை செய்ய வரோன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த ஆளு தீமை செய்வாரோன்னு நம்ம சில வேளை சிந்திக்க கூடும். அவங்களுடைய சுபாவம் சில வேளை அப்படி இருக்கலாம். இப்படிப்பட்டதான சிந்தனைகள் யோசனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. நன்மையான அவங்களை கர்த்தர் ரட்சிப்பார், அவங்களை சந்திப்பார், அவர் பார்த்துக்கொள்வார், நமக்கு தீங்கு இழைக்க முடியாது, அப்படியெல்லாம் நம்ம சொல்லணும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கடைசியில் நம்மை பாதுகாப்பாருங்கிற நல்ல 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 திட்டங்களை நாம் சிந்திக்கிறவர்களாகவும் யோசிக்கிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னும் அநேகருடைய சிந்தனை வித்தியாசமாக தான் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? அப்படிப்பட்டதான சிந்தையை இந்த நாளோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு விட வேண்டும். நாம் நன்மையை தான், நல்ல காரியத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அவருடைய 34வது வசனத்துடைய கடைசி பகுதி வண்ணமாய் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய கிருபை நம்மை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நித்தியங்கள் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்க வேண்டும். 2 நாம் சொன்ன வண்ணமாக நன்மையையே யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். 3வது நல்ல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம். 1 கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேலதான் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தோன்னு ஆண்டவரை தூசிக்க கூடாது, விட்டு விட்டு ஓடக்கூடாது. அவர் என்ன கொன்னாலும் பரவாயில்லையா, அவர் மேல நம்பிக்கை இருப்பேன். ஏன்னா வேற யாரு? அவர் தான் என் நித்திய கிருபை எனக்கு தருகிறார், அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. அடித்தாலும் அணைக்கிற கர்த்தர், காயப்படுத்தி கட்டு போட்டு அவர்களை குணமாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நமக்காக ஜீவனையே கொடுத்தவராக இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார்.
இல்லையா? அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நல்ல சிந்தை, நல்லதை தான் யோசிக்கணும். தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள்னு சொன்னா அவருடைய கிருபை என்ன செய்யும்? நம்மை சூழ்ந்து கொள்ளும். புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நாம் நிர்மூலமாக இருப்பது, நடக்கிறது எல்லாமே, நம்ம செயல்படுகிற எல்லாமே அவருடைய கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபைங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணுங்க. யாராவது ஏமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எடுத்த உடனே ஆமா நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுவாங்களா? அதுக்குள்ள கொஞ்சம் கூட கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லி பழகும். எப்பவும் நம்முடைய வாய் கர்த்தருடைய கிருபையை உச்சரித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை அளவில்லாதபடி நம்மளை இறங்கி கொண்டே இருக்கும். காலைதோறும் புதிதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அதை விட அதிகமான கிருபைகள் நமது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அளவு தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவின் காலத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அங்கேயும் அக்கிரமம் மிகுதியாகி போச்சு. ஆண்டவர் கோபம் வந்துச்சு. இனி நான் இந்த மிருகத்தையும் அழிக்க போறேன், மனுஷனை அழிக்க போறேன், எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிச்சார். அந்த அக்கிரமம் நிறைந்த பாவம் நிறைந்த அந்த சன்னதிகள் மத்தியில நோவா என்கிறதான ஒரு குடும்பம் நீதிமானா இருந்தபடியினாலே கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. இல்லையா? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம் ஒருவேளை பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அடிமைப்பட்டு போன தேசமா இருக்கலாம். அவர்களோடு நாம் ஒன்றித்து போகாதபடிக்கு அந்த சமுதாயத்திலே நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். லோத்தும் அப்படித்தான் வாழ்ந்தான். ஆனா கடைசியில அவன் கடைசி மட்டும் அந்த கிருபையை காத்துக்கொள்ள அவனுக்கு முடியாம போனபடினால அந்த பாக்கியத்தை அவன் இழந்தான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நோவாவுடைய காலத்திலும் கூட தேசம் எல்லாம் அக்கிரமம், ஆண்டவர் அந்த தேசத்தையும் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அங்க பூமியில அக்கிரமம் பெருகினபடினாலே ஆண்டவர் அதை அழிக்கும்படியாக திட்டம் போட்டார். ஆண்டவர் சில ஆலோசனை, இது நீ ஒரு பேழையை நீ செய்ய வேண்டும், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அழைக்க, மழை பெய்ய போகுது, இந்த பூமியை கர்த்தர் அழிக்க போகிற, எல்லாரும் பேழைக்குள்ள இறங்கான ஒரு அழைப்பு நீ விடுக்க வேண்டும், எல்லா மிருகச்சுவங்களும் ஜோடு ஜோடாக நீ சேர்க்க வேண்டும் எல்லாம் சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே நோவா செய்து முடித்தான். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீளம் எவ்வளவு வேணும் பேழைக்கு, அகலம் எவ்வளவு வேணும், உயரம் எவ்வளவு வேணும், என்ன மரத்தால செய்யணும், அவன் சோர்ந்து போல, ஐயா இதுவரைக்கும் எங்கள் தேசத்துல மழையே பெய்யவில்லையே, இப்படி ஒரு காரியம் தேவையா என்று கேள்வி எழுப்பல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அதுதான் கிருபை. கர்த்தருடைய கிருபை யார் இடத்துல இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்படியே செய்து முடித்தான். மழை பெய்தது. கிருபை பெற்றதான நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. இந்த தேசத்திலே அக்கிரமம் மிகுதியாகும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட கோபாக்கினை தேசத்திலே கொண்டு வந்தாலும், இந்த தேசத்திலே காணப்படும் எந்த விதமான இயற்கை சீற்றங்களோ உலக பாவம் ஏதோ ஒரு காரியங்கள் வந்தாலும் ஒன்றுக்கும் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்தாதபடிக்கு பேழையிலே நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். அதுபோல யோசேப்புடைய காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கிருபை இருக்கிற பாருங்க. ஆதியாகமம் 39:21 நாம் வாசிக்கும் போது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவை அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒருவேளை சிறைச்சாலை வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு விடுதலையும் இல்லை, கட்டப்பட்ட சூழ்நிலையில உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அவன் மேல கிருபை வைத்தார். அல்லேலூயா. அவன் மேல கிருபை வைத்தபடியினாலே சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கண்களிலே தயை
கிடைத்தது. கைதியாய் கட்டப்பட்டு இருக்க வேண்டிய யோசேப்பு அங்க சிறைச்சாலை அதிகாரி செய்கிற மாதிரிப்பட்டதான வேலையை செய்யக்கூடிய உயர்வை அந்த சிறைச்சாலைகளை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சிறை வாசம் போல காணப்பட்டாலும் சிறைச்சாலை அதிகாரியை போல சுதந்திரத்தை தந்து நம்மளை வழி நடத்தும் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய கிருபை நமக்குள்ளால இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாய் தகப்பன் பகைத்தார்கள், சகோதரர்கள் பகைத்தார்கள், சகோதரர்கள் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி குழியிலே போட்டார்கள். அதிலிருந்து மீதியானுடைய கரத்தில் விற்றார்கள். அங்கிருந்து போத்திபானுடைய கரத்தில் விற்கப்பட்டது. அங்கு அடிமையாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்து கொண்டே இருக்க. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியை உள்ளவனானான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை அவன் ஒரு திராட்சை செடி, கனி கொடுக்கிற திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நம்ம இவ்வளவு பாடுகள் மத்தியும் அவன் கனி கொடுக்கிறவனா இருந்தோம். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. அவன் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த யோசேப்பு இப்போ அரண்மனையில விசாரிப்புக்காரனா மாறினான். ஆனா அங்கேயும் சோதனை விடவில்லை. அல்லேலூயா. அங்கே சோதனை வந்து அதிலே தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். அவன் நீதியா இருந்தபடியினாலே அவன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. சுகபோகமாய் பாவத்திலே செத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினால் அந்த பாவத்திற்கு அவன் அடிமையாகவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் விபச்சார பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. யாரையுமே நம்ப முடியவில்லை. எங்க பார்த்தாலும், எந்த காரியத்துல பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், பாலியல் தொல்லைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. யோசேப்பை பார்த்து அநேகர் மனம் திரும்புவார்களாக. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான பாவத்திற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் என் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் சொல்லி அவன் மறுதலித்தபடினாலே, ஓடினபடினாலே அவனுக்கு சிறைச்சாலை, செய்யாத குற்றத்துக்கு செய்தான் என்று சிறைச்சாலையை கொடுத்தாங்க. அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். அவர் ஆண்டவருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் செய்யாத சில குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு வைப்பாங்க. நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க, செய்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை உங்களை அப்படியே குற்றப்படுத்தியே பேசிட்டே இருப்பாங்க. நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு ஆளா இருக்கிறேன்னு சொல்லி. நிச்சயமாக சொல்றேன், யோசேப்பை போல நீங்கள் பரிசுத்தமா இருப்பீர்கள். யார் உங்கள் மேல குற்றம் சாட்டினாலும் அந்த குற்றம் வாய்க்காமல் போகும். நீங்க தான் அவர்களை குற்றம் சாட்டுவீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அதுவரை காத்திருப்போம். அந்த கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. யோசேப்பை போல அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை இழந்து போவதற்கு பல சந்தர்ப்பங்கள் வரும். அது நமக்கு நல்லது போல தோன்றும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டோடைய கிருபையை நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கடைசியா நம்ம பார்த்தோம்னா அந்த எகிப்து தேசத்திலே பார்வோன் சொல்றான், நான் பேரளவுக்கு தான்ப்பா சிங்காசனத்துல இருப்பேன், ஆனா எல்லா அதிகாரமும் உங்ககிட்டே தரேன். அல்லேலூயா. பார்வோன் பெரியவன் தான், எந்த அதிகாரமும் அவன் எடுக்கல, சகல அதிகாரத்தை யோசேப்பிடத்திலே கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்வோனா, நீங்க தலைகுனிந்து போன இந்த தேசத்திலே, உங்களை துன்பப்படுத்தி ஒடுக்கி தள்ளப்பட்ட உங்க குடும்பத்திலே அல்லது சபையிலே அல்லது சமுதாயத்திலே எந்த இடத்துல நீங்க தலைகுனிந்து போனீங்க, அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் உங்கள் தலை உயர்த்த போகிறார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபையை போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. 2 கொரிந்தியர் 12:9 அதனுடைய 7 நாம் வாசிக்கும் போது, அஞ்சியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு, நான் யார் என்கிற ஆணவத்தை நான் வெளிப்படுத்தாதபடிக்கு சாத்தான் என்னை குட்டிக் கொண்டே இருக்கிற ஒரு கூட்டு. அது என்னன்னா அவனுடைய காலில் ஒரு பலவீனம். அல்லேலூயா.
அப்ப நான் நினைக்கிறேன், இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது, கடன் பாரங்கள் தாக்கி கொண்டிருக்கிறது, அநேகருடைய வேதனைகள், அநேகர் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவச்சொற்களை பேசி நம்மளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பல பல காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ முடியாதபடிக்கு நாம் துக்கித்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம்னா இது சாத்தான் குட்டுகிற ஒரு குட்டாய் இருக்கிறது. அல்லேலூயா. எதற்கு? நம்மை உயர்த்த, நான் யார் என்று நம்மை நாம உயர்த்தி கொள்ளாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு கூட்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வியாதிப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த வியாதிப்பட்ட நேரத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதம் வாசித்து ஜெபிப்பதற்கு இது நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில அப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னா, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். ஜெபம் எத்தனை தடவை பண்றாரு? 3 தடவை. இவருடைய நிழல் பட்டாலே அங்க அற்புதம், உருமால் பட்டாலே அற்புதம், எல்லா அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தன்னுடைய சரீரத்துல வியாதி. அல்லேலூயா. நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை அநேகருக்கு செய்வார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில உபத்திரங்கள் நம்மளை சுற்றி கொண்டுதான் இருக்கும். பாக்குறவங்க ஒருவேளை கேட்பாங்க, இவ்வளவு அற்புதத்தை ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்யறாங்க, அவன் வீட்டுல பிரச்சனை தீரலையே, அவன் உடம்புல வியாதி தீரலையே, அவன் கடன் பிரச்சனை தீரலையே, நிந்திய மாறவில்லை என்று சொல்லி ஒரு கூட்டத்தை நம்மளை பரிகசிக்கவும் கூடும். அது நமக்கு பெரிதான காரியம் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு சில குட்டுகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இது யாருக்கும் பிடிக்கலாம்னு நினைக்கல. யாருக்கு பிடிக்க போகுது? வியாதி இருக்கட்டும், கடன் இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், யார் தான் சொல்ல போறாங்க? சொல்லவே மாட்டாங்க. பவுலும் சும்மா இருக்கலாம், 3 தடவை வேண்டுதல் பண்ணுனான், அந்த வேண்டுதல் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்தவன் தான் பவுல். ஆனா அவனுடைய சரீரத்துல வந்த வியாதிக்காக அவன் 3 முறை ஜெபித்தவரும் வியாதி என்ன செய்யவில்லை. அப்ப நம்ம சரீரத்துல வியாதி இன்னும் மாறலன்னா இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. சிந்திங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்பா, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த பெரிய ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஓடி ஓடி நான் ஊழியம் இன்னும் நல்லா வேகமா ஊழியம் செய்கிறவன், சாதாரணம் இல்லை. அங்க கட்டுகளும் உபத்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் உணர்த்தினா கூட அவன் பின்வாங்கி போகிறவன் இல்ல, அடிக்கட்டுன்னு போய் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு தான் வந்தான். பல பட்டங்கள் அடித்தார்கள், செத்து போனான், தூக்கி வெளியே போட்டு அங்க பட்டணத்துக்கு வெளியே. அவன் எழும்பி நின்று சீசர்களை பார்த்து சொல்றான், அநேக உபத்திரத்தின் வழியை தான் நான் பரலோகத்துக்கு போனான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு திட்ட நம்பிக்கை ஆண்டவருக்காக அவனுக்கு இருந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகிறோம், கிருபை இருந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா உன் வியாதி குணமாகும்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும். இப்ப பலவீனமா இருக்கிறியா, இந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இங்க நானும் நீங்களும் வியாதியாத்தான் இருக்கிறோம், வியாதி தீரும், விசுவாசிப்போம். ஒருவேளை அது தீராமல் போனாலும் அந்த வியாதிக்கு மேல ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறபடினால பலவீனமான இந்த நேரத்துல ஆண்டுடைய பலன் நமக்குள்ளார இறங்கும் போது இவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. இந்த வியாதி நமக்கு எந்த ஒரு தடையும் உண்டு பண்ண போகிறதில்லை, எந்த ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்க போகிறதில்லை. ஏன்னா கர்த்தருடைய கிருபை, அதை விட மேலான கிருபை நமக்குள்ளால இருக்கிறது. அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? அப்படின்னு நான் மேன்மை பாராட்டுறேன், இந்த வியாதி வந்தது எனக்கு நல்லது, ஆண்டவருடைய கிருபை எனக்கு வந்துச்சே, அது போதும்னு மேன்மை பாராட்டுகிறான். அல்லேலூயா. நம்மால சொல்ல முடியுமா? கர்த்தருடைய கிருபை உண்மையாய் நம்ம மேல தங்குச்சுன்னா இப்படிப்பட்டதான விசுவாச வார்த்தைகளை நம்ம பேச முடியும். அல்லேலூயா. யோபு சொல்லும்போது கூட சொல்ல, கர்த்தர் தந்தால் கர்த்தர் எடுத்தால் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே 10 பிள்ளைகளை தந்தீங்களே, 9 போனாலும் பரவாயில்ல, எனக்கு 1 கொடுக்க கூடாதா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்கல. கர்த்தருடைய கிருபை யார் யார் இருக்கிறதோ எல்லா கர்த்தர் திரும்ப தருவார்ங்கிற நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்ல, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளம்புவேன், நான் போகிற வழியை அவருக்கு முன்பதாக நான் ரூபகாரம் பண்ணுவேன், நிரூபிப்பேன், நான் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன். யோபுடைய விசுவாசம் நமக்குள்ளால இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க. அப்ப அந்த வியாதி இருக்கட்டும், ஆனா கிருபை கூட இருக்கிறபடினால அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வல்லமை என்மேல் தங்குகிறபடினால என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன். இது நம்முடைய சோதனை, வேதனை, கஷ்டங்கள், உபத்திரவம் சொல்லி நாம் யாரும் துக்கித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கீழே படிக்கிறாரு, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலன் உள்ளவனாய் பலவானாய் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறது பலவீனம், ஆனா ஆண்டோடைய கிருபை இருக்கிறபடினால் அவன் சொல்லுகிறான், நான் பலனாய் இருக்கிறேன். நானும் நீங்களும் சொல்ல வேண்டாம். எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் இம்மட்டும் நம்ம என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள பலனை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிரியப்பட யாராவது கேட்டுவாங்களா இந்த கஷ்டத்தை எல்லாம்? அவனுக்கு பிரியமா இருக்கு, அவனுக்கு ஆசை இருக்கு, வரட்டும் வரட்டும். எவ்வளவு தூரம் பிரச்சனை வருதோ அவ்வளவு தூரம் கிருபை இறங்கி கொண்டு, ஏற்கனவே சொன்னேன், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலான கிருபைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப இங்க நெருக்கம் வர வர, பாடு வர வர, உபத்திரம் வர வர, துன்பங்கள், துயரங்கள் வர 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 ஆண்டோட கிருபை அதிகமா இறங்கி கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த நெருக்கத்தை நான் பார்க்கல, இடுக்கனை பார்க்கல, உபத்திரத்தை பார்க்கல, துன்பத்தை பார்க்கல, துயரத்தை பார்க்கல. ஆண்டோட கிருபை இறங்கட்டுமே என்று சொல்லி இதுக்கெல்லாம் பிரியப்பட, அது வந்தா தான் இது இன்னும் கூட என்ன செய்யும்? இறங்கும். அது அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் இனி அழுது கொண்டு இருப்பது இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நம்ம அளவில்லாதபடிக்கு இறங்கி கொண்டே இருக்கிறது. அது நித்திய கிருபையாகி இருக்கிறது. அதை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இப்போது பல நெருக்கத்துல வந்திருக்கலாம், உபத்திரத்தை நீங்க வந்திருக்கலாம், வேதனையில வந்திருக்கலாம், வியாதியில வந்திருக்கலாம், போராட்டத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நாம் பலமுறை ஜெபித்தும் அந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, அந்த பிரச்சனை நம்ம விட்டு மாறவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், அதுக்குள்ளே என்னுடைய கிருபையை ஊற்றி கொண்டே இருக்கேன். என் கிருபை இருக்கிறது, என் கிருபை தங்குகிறது. நித்திய கிருபை, நித்திய கிருபையாய் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? இறங்க போகிறேன். அப்போ யாரெல்லாம் நெருக்கத்துல, பாடுகள், உபத்திரத்துல, வேதனையில, துன்பத்துல, துயரத்துல வந்திருக்கிறீர்களோ கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. முன்னமே நான் சொன்ன 3 காரியம். 1, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். 2வது, நன்மையானதை யோசித்தால் அவருடைய கிருபை உங்களை பற்றி கொண்டிருக்கும். 3வது, தாழ்மையா இருந்தா ஆண்டோடைய கிருபை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி வரும்போது நோவாவுடைய எப்படி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ அதுபோல உங்களை குறித்து கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு இவ்வளவு உபத்திரத்தின் மத்தியில் இருக்கும் போதும் அவர் கூடவே இருந்தபடியாலே ஆண்டோடைய கிருபை இறங்கினது போல நாமும் சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த உலகத்துல இந்த நோவாவை போல, இந்த யோசேப்பை போல கர்த்தரையை நம்பி, கர்த்தரையை சார்ந்து அவரை பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னா எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து வழிநடத்தும்படியான கிருபைகள் நாம் ஒவ்வொரு மேல இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை வியாதிப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், பவுல் 3 முறை ஜெபித்த பிறகும் வியாதி தீரல, ஆனா ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதாப்பா, பலவீனத்திலே என் பல பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஒரே வார்த்தை, இவருக்கு சந்தோஷம் வந்துச்சு, ஐயா இந்த வியாதி எனக்கு பெருசு இல்லை, நம்முடைய கிருபை தான் எனக்கு பெரியது. எல்லாவற்றிலும் பார்க்க கிருபை பெரியது. அல்லேலூயா. அந்த கிருபையை போக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அவன் கீழே சொல்கிறார், என்ன வேதனை வரட்டும், நிந்தை வரட்டும், அவமானங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், அதெல்லாம் நான் ஆசைப்படுறேன், நான் பிரியப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் எவ்வளவு தூரம் நான் நெருக்கப்படுகிறோம், எவ்வளவு தூரம் நான் ஒடுக்கப்படுகிறோம், எவ்வளவு தூரம் துன்பமும் துயரமும் என்னை தாக்கி கொண்டிருக்கிறதோ, எவ்வளவு தூரம் ஜனங்கள் என்னை நிந்திக்கிறார்களோ, பரிகாசிக்க பண்ணுகிறார்களோ, அதை நான் பிரியப்படுறேன். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை என் மேல் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் இந்த கிருபை? நித்திய கிருபையோட இறங்குவேன்னு சொல்ல எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? கை வசத்துங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கிருபை வேணும். அப்ப அந்த கிருபை ஆண்டவர் ஊற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில என்ன நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் நீங்கள் அந்த கிருபையை போக்கிக் கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 54 அவருடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 54:10,
மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இப்போ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறார். உங்கள் மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மலைகள் வேணும்னா நிலை பெயர்ந்து போகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. லோத்தை விட்டு விலகி போயிட்டு அவன் லோத்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். அந்த செக்ஷனுக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. கர்த்தர் வழி நடத்தினா அவருக்கு பாதையில போனோம், நாம ஒரு பாதையை தெரிந்து கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு வருகிறதான அந்த கிருபை என்ன செய்யறாங்க? போக்கடிக்கிறார்கள். அப்படி கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு தேசம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க போகும்போது அந்த தேசத்திலே நோவா என்கிற ஒரு குடும்பம் நீதிமானாக இருந்தபடியினாலே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தரிசனத்தை பெற்றான். எவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் அந்த தரிசனத்தை விட்டு அவன் பின்வாங்கி போகல. ஆண்டவரோட ஒரு கேள்வி கேட்கல. அப்பா அம்மா என்ன நேசித்தார்கள், இப்போது பகைக்கிறார்கள் என்று அவன் சொல்லல. அண்ணன்மார்கள் என்ன இப்படியெல்லாம் அடித்து கொலை செய்கிறார்கள் என்று அவன் நினைக்கல. என்னை போத்திபாருடைய கையில் அடிமையா விற்று விட்டார்களே என்று நினைக்கல. அங்கே இருந்து அரண்மனையில வந்த சோதனையில் அவன் சோர்ந்து போகல. சிறைச்சாலையே வந்த போலும் அவன் தளர்ந்து போகவில்லை. காரணம்னா கர்த்தரோடு அவன் இருந்தான். அவன் காரிய சித்தியானான். ஆகையினால கர்த்தருடைய கிருபை அவன் மேல இறங்கினது. கர்த்தருடைய கிருபையை போக்கிக் கொள்ளாதீர்கள். யாதொரு கசப்பான வேற நமக்கு முளைக்கவே கூடாது. நீங்கள் எதையும் இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அந்த கிருபை எனக்கு வேண்டாம்னு கேளுங்க. இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தின பாதையை நினைச்சு பாருங்க. ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் பவுல்கிட்ட சொன்னார் பாத்தீங்களா, என் கிருபை உனக்கு போதாப்பா, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ளால வரும்போது வியாதியில இருந்தேன்னா அந்த வியாதியில ஆண்டோடைய கிருபை விளங்கும். கடன் பாரத்துல இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்க ஆண்டோடைய கிருபை இருக்கும். குறித்த காலத்துல மாற்றிடுவார். சில போராட்டத்திலே இருக்கிறீங்கன்னா அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி அந்த போராட்டத்தின் மத்தியில கிருபை இருக்கும். எனவே இன்னும் தீரலன்னு நீங்க யாரும் சோர்ந்து பண்ண, அந்த கிருபை மட்டும் தீர்ந்து போகக்கூடாது. கிருபை உங்களை விட்டு எடுபட்டு போகக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். ஆண்டோடைய கேட்பீங்களா? அவர் சொல்லுகிற மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயர்ந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையில கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு புதிதான கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழி நடத்த அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதுமாப்பா. இந்த பலவீனத்தின் மத்தியில் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அதுல நான் சந்தோஷப்படு, நான் பிரியப்படுகிறேன். என்ன வேதனைகள், என்ன சோதனைகள், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதிலே உம்முடைய கிருபை எனக்கு விளங்கும் என்று சொன்னால் நான் அந்த கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேளுங்க. அவர் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னால் மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னார் அல்லவா? அவருடைய கிருபையும் சமாதான உடன்படிக்கையும் உங்கள் மேல் நிலைவரமாய் நிலை பெயராமல் நிலைத்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த கிருபையை போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.